வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி குறைபாடு ஏன் இந்தியர்கள்ல அதிகமா இருக்கு? நம்ம எல்லாம் நெனச்சோம் இந்தியான்னா ஒரு வெப்பநிலை நாடு. அதனால சூரிய ஒளி நமக்கு இலவசமா, ஈஸியா கிடைக்குது. ஸோ, அதனால வைட்டமின் டி நேச்சுரலாவே நமக்கு வந்து நெறையாவே இருக்கணும்னு. ஆனா, தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, 70லேருந்து 90% இந்தியர்கள் வந்து வைட்டமின் டி குறைபாடுனால இருக்கிறாங்க. டெஃபிஷியன்ட்டா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? காரணம் நம்மளோட தோல். கம்பேரட்டிவ்லி ஒரு யூரோப்பியன் அல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணோம் நம்ம தோல் வந்து டார்க் ஸ்கின். ஸோ டார்க்காக கருப்பாக மாற அதில் வந்து மெலனின்ங்கிற அந்த பிக்மெண்ட் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னா, சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய பாதிப்பை வந்து தடுக்கிறது தான். எஸ்பெஷலி இந்த அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் நம்ம தடுக்குது. ஸோ அது தடுக்கும் பொழுது, அது நல்லது செய்யும் பொழுது, அல்ட்ராவயலட் பி ரேஸையும் அது தடுக்குது. அதனால வைட்டமின் டி சிந்தசிஸ் பாதிக்கப்படுது. இது வந்து முக்கிய காரணம். ஒரு ஒரு ஃபேர் ஸ்கின், அதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது, டார்க் ஸ்கின் உள்ளவங்க 5 மடங்கு சூரிய ஒளி கிடைச்சா தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வைட்டமின் டி உற்பத்தி ஆகும். ஸோ இது ஒரு முக்கிய காரணம். 2வது காரணம், அ ஒரு வெயில் அப்படிங்கிறதுனாவே நம்ம வந்து பயந்துட்டு வெளியே போகிறதே கிடையாது. இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க கூட வெளியே வெயில்ல விளையாடுறது கிடையாது. நம்மளுமே ஒரு வெயில் அடிக்குதுன்னா, அந்த டைமில் முக்கியமான வேலைகளை செய்யாமல், வெயிலில் போகாமல் அதை அவாய்ட் பண்ண பார்ப்போம். இல்லை ஃபுல்லாக ஸ்கின்னை கவர் பண்ணி, மூஞ்சை கவர் பண்ணி, ஏதாவது அந்த சூரிய ஒளி நம்மளை பாதிக்காமல் பார்த்துப்போம். எப்போவுமே ஏசிக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ வெயில் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நம்ம அந்த வெயில் நம்ம படாமல், வேர்வெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதுமாதிரி பண்ணுறது. இது ஒரு ஒரு 2வது காரணம். 3வது காரணம் அர்பனைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் வெயில் வந்து உள்ள வரணும், வீட்டுக்குள்ள வரும். அதில வந்து ஸ்க்ரீன் போட்டுறது, இல்ல ஜன்னல்லாம் மூடியே இருக்கிறது, இல்ல கிளாஸஸ்ல வந்து டார்க் ஆக்கிறது. ஸோ சூரிய ஒளி படுவுங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இது தவிர கல்ச்சரல்னா ட்ரெஸ்ஸு கம்மியா ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறது. அதே மாரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அ ப சன்ஸ்கிரீன் போடாம வெளிய வர்றதே கிடையாது. ஏற்கனவே நமக்கு ஸ்கின் டார்க்கா இருந்து சூரிய ஒளி கம்மியா பட்டு 2வது சன்ஸ்கிரீன் போடுறனாலயும் நமக்கு வந்து சூரிய ஒளி ரொம்ப கம்மி. அதனால விட்டமின் டியும் கம்மி. அதேமாரி நெறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா, முக்கியமான வொர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய ஒளி யூசுவலா காலையில 10 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கி, அதில தான் நமக்கு நெறைய வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதான் பீக் அப்படின்னு சொல்றோம். அந்த நேரம் எல்லாமே நம்ம ஒரு ஆஃபீஸ்லயோ, இல்ல வீட்டிலயோ, இல்ல ஒரு ஸ்கூல்லயோ, இல்ல படிச்சு ஏதோ ஒரு உள்ள இருப்போம். வெளிய வந்து விளையாட மாட்டோம். இல்ல வெளிய ட்ராவல் பண்ண மாட்டோம். அதனாலே வைட்டமின் டி குறைபாடு இருக்கும். அத விட முக்கியமா வெஜிடேரியன்ஸ். இந்தியால கம்பேரிட்டிவ் நெறைய வெஜிடேரியன்ஸ். ஸோ வெஜிடேரியன் சாப்பாடுல வைட்டமின் டி முன்னாலே நம்ம சொல்லியிருக்கோம். கால்சியம், வைட்டமின் டி, அயர்ன், பி12 இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 0. ஸோ அதனாலேயும் நமக்கு வைட்டமின் டி குறைபாடு நெறையாவே இருக்கும். அதே மாரி வெஜிடேரியன்ல வந்து ஃபைட்டைட்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த ஃபைட்டைட்ஸ் நெறைய இருக்கனால, அது வைட்டமின் அப்சார்ப்ஷன கம்மி பண்ணுது. அதே மாரி வெள்ளையா இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பால் பால் அ அ அதில தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது கால்சியம், வைட்டமின் டி நெறைய இருக்கும். அதுவும் சாப்பிடாதனாலயும் நமக்கு குறைபாடு வைட்டமின் டில வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து நம்ம மேல சூரிய ஒளி படணும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா, இந்தியர்களுக்கு குறைஞ்சது 30லேருந்து 45 நிமிஷம் டைரக்ட்டா, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படிலாம் இல்லாம, டைரக்ட்டா நம்ம ஸ்கின் மேல படணும். அதுவும் உடம்புல 25% படணும். ஸோ நீங்க சும்மா கையெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தீங்க, ஹெல்மெட் போட்டிருந்தீங்க அப்பன்னா 25% உங்க மேல வெயில் படுதா? படவே படாது. ஸோ அதனாலயும் 25% உடம்புல படணும். அதேமாரி குறைஞ்சது 30லேருந்து 45 நிமிஷம் நம்ம மேல சூரிய ஒளி படணும். இது தவிர அ வைட்டமின் டி அதிகமா உள்ள நான் வெஜிடேரியன் சாப்பாடு, அதே மாரி வைட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைட் இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா பால், பிரெட்டு, பட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வைட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைடா வரும். அத மாரி நம்ம ஊர்ல அது மாரி லா இல்ல. அத மாரி இருக்கிற வைட்டமின் டி உள்ளதையும் நம்ம பண்ணிக்கிறோம். இதெல்லாம் விட முக்கியம் தண்ணி. தண்ணீல பார்த்தீங்கன்னா, நம்மலாம் முன்னால வந்து இந்த வைட்டமின் டியும் அது மூலமா தான் நமக்கு நெறைய வரும். ஆனா, இப்போ நம்ம அது வந்து ஆர்ஓ பண்ணிடுறோம். இல்ல பாட்டில் வாட்டரா குடிக்கிறோம். ஸோ தண்ணி வெள்ளையா இருக்கணும், டேஸ்ட்டா இருக்கணுங்கிறனால அதில உள்ள சொல்யூட்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம். ஸோ அதனாலயும் நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ் நெறையவே குறைஞ்சிருது. ஸோ அது மாரி உங்களுக்கு வைட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்குது அப்டின்னா, அதில வந்து உங்களுக்கு நெறைய சிம்ப்டம்ஸ் இருக்கும். சோர்வா இருக்கலாம், சீக்கிரமா
ஒரு போன் தேய்மானம் ஏற்படலாம். வைட்டமின் டி பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு வைட்டமின் டிக்கு ஒரு முக்கியம். ஒரு மூளையோட சுறுசுறுப்பு இது எல்லாத்துக்குமே அது தேவை இருக்குது. ஸோ அதனால் அது குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வைட்டமின் டி மாத்திரைகளாவோ இல்லை பவுடராகவோ இல்லை இயற்கையாக சாப்பாட்டு மூலமாகவோ உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி சாப்பிட்டுக்கிறது நல்லது. யூஷுவலாக பார்த்தீங்கன்னா 60,000 கே அப்படிம்பாங்க. அதாவது 60,000 யூனிட் இருக்கிற மாதிரி உள்ளதை வாரத்துக்கு ஒரு நாள் 8 வாரம், அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் 8 மாதம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை தினம் ஒரு 5,000 இது அளவு அப்படிங்கிற மாதிரி டோஸில் கொடுப்பாங்க. அது உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. வணக்கம்.